அர்ச்சுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. நாட்டை உலுக்கிய மற்றொரு சோகம், 4 தமிழ் இளைஞர்கள் பரிதாப மரணம். ரம்போட கோர விபத்து 23ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் 9 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போன அம்பாளின் சேலை. டெங்கு நோயின் தாண்டவம், பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம். கைவிடப்பட்டது ஆனையிரவு உப்பள ஊழியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம். களத்துறையில் கரையொதுங்கியுள்ள டொல்பின் மீன்கள். இலங்கையில் சின்னம்மை தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. தமிழின படுகொலை வாரம் யாழில் இருந்து ஆரம்பமான ஊர்தி பவனி. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று நீதியரசர்களான மாயாதுன்னே கொய்ரா மற்றும் மகேன் கோபல்லாவ் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அமர்வின் பின்னர் இந்த மனுவை ஜூன் 26ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒஷலா கேரத் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டம் வென்னப்புவ கடலில் மூழ்கி 4 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேல்படி 4 குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நுவரெலியா மாவட்டம் புகவந்தலாவை பகுதியிலிருந்து வென்னப்புவ பகுதி கடலுக்கு நீராடச் சென்றவர்களை இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர்களில் 3 புகவந்தலாவை சென்ட் விஜின்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். 4 சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வென்னப்போ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவிருப்பதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வென்னப்புவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொத்மலை ரம்போட கரண்டியல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி நடந்த பேருந்து விபத்தில் படுகாயமடைந்த கம்பளை ஆதார மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்தார். இறந்தவர் திஸ்ஸ மகாராம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்து விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 40 பேர் நாவலப்பிட்டிய கம்பளை நுவரெலியா ஆகிய இடங்களில் உள்ள அடிப்படை மருத்துவமனைகளிலும் பேராதனை மற்றும் கண்டியில் உள்ள போதனா மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை 9 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. குறித்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவமானது நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன்பொழுது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டன. இந்நிலையில் ஒரு சேலை 9 லட்சம் ரூபாய் ஏலம் போனமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சீரற்ற காலநிலையின் காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இந்த வருடம் இதுவரை 19,724 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆனையிரவு தேசிய உப்பள ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஆனையிரவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று ஆனையிரவு உப்பளத்திற்கு முன்பாக முன்னெடுத்தனர். போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேஷ் சந்திரகுமார் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். குறிப்பிட்ட இடத்துக்கு கிளிநொச்சி போலீசார் விரைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் உப்பள முகாமையாளர்களும் கலந்துரையாடியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை இன்று மாவட்ட அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களிடம் கையளித்துள்ளனர். இதையடுத்து கருத்து வெளியிட்டுள்ள அரசு அதிபர், கிளிநொச்சி ஆனையிரவு உப்பு உற்பத்தி கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்களின் தேவைகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் மனு ஒன்றை கையளித்திருக்கிறார்கள். குறித்த பணியாளர்களினதும் கோரிக்கைக்குரிய அமைச்சிற்கும் அதனுடைய தலைவருக்கும் விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டு இவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி ஆனையிரவு உப்பளத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் தமக்கான நிரந்தர நியமனம் கோரியும் மேலதிக கொடுப்பனவுகள் வழங்க கோரியும் தற்போது உற்பத்தியாகும் உப்பை எந்த பிரதேசத்தில் விநியோகிக்குமாறும் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த இடத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேஷ் சந்திரகுமார் மற்றும் போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன்போது நாங்கள் தற்போது பொது முகாமையாளர், முகாமித்துவ பிரிவினர், உதவி முகாமையாளர், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் நம்மை பழிவாங்குவது போன்று செயற்படுகிறார்கள். எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை. எமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை. குடிநீர் பிரச்சனை காணப்படுகிறது. குடிநீரை வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்துச் செல்ல வேண்டும். மதியம் 10 மணியானதும் நாங்கள் எடுத்துச் செல்கின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும். ஆகையால் நாங்கள் அதை குடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. வேலை செய்யும் எமக்கு சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை. ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட எமது பணத்தில் தான் அவரின் சடலத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவரது கண்ணீர் அஞ்சலி பத்திரிகைகள் கூட எமது பணத்தில் தான் வெளியிட வேண்டுமே தவிர நிறுவனம் எமக்கு எவ்விதமான கொடுப்பனவுகளையும் வழங்குவதில்லை என அவர்கள் தெரிவித்திருந்தனர். களுத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கியுள்ள 6 டொல்பின்களும் ஏதேனும் விபத்துக்குள்ளாய்க்குள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே களுத்துறை மாவட்டத்தில் இந்த நாட்களில் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் உயிர்காப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கையில் சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த நோயை தடுப்பதற்குதவும் வெரிசெல்லா தடுப்பூசி தற்போது மருத்துவமனையில் கையிருப்பில் இல்லை என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னணி தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசிகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தடுப்பூசி சந்தையில் 7500 முதல் 9500 ரூபாய் வரையான விலையில் விற்பனையாகிறது. சுகாதார அதிகாரிகள் கூற்றுப்படி அரச மருத்துவமனைகளில் தடுப்பூசிகளின் கையிருப்பு தீர்ந்து போயுள்ளது. இதனிடையே அண்மைய வாரங்களில் சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை சுகாதார அதிகாரிகள் கவனித்துள்ளதாகவும் குழந்தை மருத்துவ ஆலோசகர் தீபால் பெரேரா தெரிவித்தார். சிக்கன் பாக்ஸ் என்ற சின்னம்மை நோய் வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் ஏற்படுகின்ற நோயாகும். இது முதன்மையாக தடுப்பூசி போடப்படாத நோயுள்ளவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது. இதன்படி பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத 90% இந்த நோய் தொற்று ஏற்படும் என கண்டறியப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தினை கூட்டணித்து அமைத்துக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது. இதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேரில் சந்திக்க அந்த கட்சியினர் தீர்மானித்தனர். அத்துடன் தமிழ் கட்சிகளுக்கிடையில் கொள்கை அடிப்படையிலான கூட்டு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் பரஸ்பரம் தெளிவுபடுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அப்பால் கொள்கை அளவில் கூட்டணிய வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அந்த கட்சி இவ்வாறு தெரிவித்தது. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலீபனின் நினைவாலயத்தில் இருந்து இன்று குறித்த பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் தாயகமங்கு மே 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஊர்தி பவனி யாழில் இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறைமை, சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் குறித்த நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.